இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை ரீதியாக பார்க்கும்போது மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடித்தமான வேலை. ஏன்னா இவர்களை பேச சொன்னால் ஒரு நாள் முழுவதும் கண்டினியூஸாக பேசுவாங்க. எந்த விதமான ஒரு ஓய்வும் எடுக்காமல் பேசக்கூடியவர்கள். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு திரும்ப கொடுத்து இதை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூட அதை ரொம்ப பெரிய அளவுக்கு எலாபரேட் பண்ணி தன்னுடைய பேச்சு திறமையினால் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறது, மார்க்கெட்டிங் டீமை லீட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஜாப்ஸ் நல்லாயிருக்கும். இன்னும் மிகவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா டீச்சிங் உத்தியோகம் இவர்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது டீச்சிங் உத்தியோகத்தில் உடனே டாக்டரேட் வாங்குறது, அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸராக அடுத்தடுத்த உயர் பதவிகளை அடையிறதுக்கு உண்டான முழு அமைப்பும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய அரசாங்க வேலையில் ரொம்ப கவனக்குறைவாக இருப்பாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயதுலேயே, அதாவது ஒரு 23 வயது தாண்டின உடனே அந்த ராகு திசையில் இவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் ரொம்ப பாசிபிலிட்டி நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த அரசாங்க உத்தியோகத்தை ரொம்ப கேர்லெஸ்ஸாக செய்யக்கூடியவர்களும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் தான். அந்த அரசாங்கத்தில் இருந்து சில மெமோஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ராகு திசை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த அரசாங்கத்தில் தேவையில்லாத தவறுகள் பண்ணி ஒருத்தரை நம்பி இன்னொரு வேலையை செய்து இந்த மாதிரியாகலாம் செய்து ஒரு கெட்ட பெயர் அப்படின்றது இருக்கும். அது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு டைம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அந்த குரு தசை காலகட்டத்தில் அந்த வேலையில் உயர் பதவி, ப்ரமோஷன்ஸு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்.